கோவை வழியாக கேரளாவுக்கு காரில் கடத்தி செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கேரள சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியிருக்கிறது. உரிய ஆவணங்களின்றி கடத்தி வரப்பட்ட பணம் அதிகாரிகளிடம் சிக்கியது எப்படி? உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கடத்தி வரப்பட்ட ஹவாலா பணம் 3 கோடி ரூபாய் மொத்தமாக சுங்கத்துறையினரிடம் சிக்கியது. கமிஷனுக்காக பணத்தை கைமாற்றி எடுத்து வந்த நபரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். கட்டுக்கட்டான ஹவாலா பணமும் அதை கடத்தி வந்த ராஜஸ்தான் குருவியும் சிக்கியது எப்படி? கோவை வழியாக கேரளாவிற்கு ஹவாலா பணம் கடத்திச் செல்வதாக கேரள சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே தமிழக கேரள எல்லையான வாளையாறு சுங்கச்சாவடி அருகே பேரிகேட் அமைத்து சுங்கத்துறை ஆய்வாளர் பிரசாந்த் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரளா நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி டிரைவரிடம் விசாரித்துள்ளனர். அதிகாரிகளை கண்டதும் வெடவெடத்து போன டிரைவர் மாறி மாறி பேசி மழுப்பியுள்ளார். அதில் சந்தேகமடைந்தவர்கள் அவரை காரை விட்டு கீழிறக்கி வண்டியை சல்லடை போட்டு அலசினர். அப்பொழுது அதிர்ச்சிகரமாக உள்ளே கட்டுக்கட்டாக பணக்கட்டுகள் இருப்பதைக் கண்டு பலரும் மிரண்டு போனார்கள். காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவுக்கு ரொக்கம் இருந்ததும் அவை அனைத்திற்கும் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வரப்பட்டதும் தெரியவந்தது. பணக்கட்டுக்கள் சிக்கியதும் அதை கடத்தி வந்த நபர் நைஷாக நழுவ முயன்றுள்ளார். ஆனால் அலர்ட்டான அதிகாரிகள் அவரை பிடித்து விசாரிக்க அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவானி சிங் என்பது தெரியவந்தது. பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணக்கட்டுக்களை பாலக்காட்டில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து அதை கடத்தி வந்த பவானி சிங்கிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் 3 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கொடுத்து அனுப்பியது யார்? கட்டுக்கட்டாக பணத்தை வாங்க எதிர்ப்பக்கம் காத்திருந்தது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தொடர் விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.